ஆமி, அண்ணியோ எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? அண்ட் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நேற்று அப்படி வந்து புலம்புறீங்க. இட்ஸ் ஓகே. நான் ஃபினிஷிங்கில் ஸ்டோரி முடித்த பிறகு நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் உங்களோட ஜென்யூனான ஒப்பீனியனை எனக்கு சொல்லிவிடுங்க. இட்ஸ் லைக் அப்புறம் தான் எனக்கே டிசைட் பண்ணணும் நான். ஓகே, ஒரேடியாக சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் இந்த ஸ்டோரி. நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், நீங்கள் சொல்லிவிடுங்க ஓகேவா? அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா. நான் சொல்லிட்டேன். தென் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நேற்று எதில் முடித்தோன்னா, இட்ஸ் லைக் நீங்கள் வந்து மிரர் பார்த்து பேசுகிறீங்கள, ஸோ அதில் முடித்தோம். ஸோ இப்போ எதில் கண்டினியூ பண்ண போகிறோன்னா, ஜெமீன் அவரோட பெட்ரூமில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. என்னென்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம ஒயன் முன்னாடி கிஸ் பண்ணிக்கக்கூடாது. பிகாஸ் அவன் என்னை ரொம்ப லவ் பண்ணுறா. நான் தான் அவளை அதுலேருந்து கொண்டு வரணும். பட் நானே அவன் முன்னாடி கிஸ் பண்ணி அவளை இன்னும் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பேன். அவள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பா அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இட்ஸ் லைக் ஜிம்மினுக்கு உங்கள் ஸ்மைல்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ எப்பயுமே உங்களை ஸ்மைலோடு பார்க்கணுன்னு தான் அவரோட ஆசை. பட் கொஞ்ச நாளாக நீங்கள் ஃபுல்லாகவே அவர்கிட்ட ஃபுல்லாக அழுகாச்சியாக இருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் ஜிமின் அவரோட ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்து அவரோட கேலரி பார்க்குறாரு. ஃபுல்லாக நீங்களும் ஜிமினோ இருந்த ஃபோட்டோஸ் தான் நிறைய இருக்குது. நிறைய ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் உங்கள் 2 பேருக்கும் நடந்தது. நிறைய செல்ஃபீஸ், ரொம்ப ரொம்ப கேவலமாக மூஞ்செல்லாம் எந்தளவுக்கு மீம் ஃபேஸ் கொடுத்து செல்ஃபி எடுக்கணுமோ அந்தளவுக்கு 2 பேரும் ஃபன்னியாக செம்ம ஃபன்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறாரு. 2 பேரை பாட்டு பாடுறன்னு பேரில் என்னென்னலாம் கொடுமை பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் பார்க்குறாரு. ஸோ அதெல்லாம் பார்த்தவருக்கு லிட்ரலி கண்ணெல்லாம் கலங்குது. நான் ஒயனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் லைக் அவள் இப்போ தூங்கிட்டு இருக்க மாட்டாள். எனக்கு டெஃபினட்டாக தெரியும். அவள் என்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. என்னதான் இருந்தாலும் அதுமாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அண்ட் ஃபுல் ஹார்ட்டடாக வருத்தப்பட்டுட்ருக்காரு. ஸோ அப்படியே உங்கள் பக்கம் வரலாம். நீங்கள் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்களும் அதே தான் யோசிச்சுருக்கீங்க. ஜிமினும் ஏராவும் கிஸ் பண்ணது உங்கள் முன்னாடி அது ஞாபகம் வருது. இட்ஸ் லைக் அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான மொமெண்ட் உங்களுக்கு. அதே நினச்சிட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருக்கீங்க. அப்புறம் சரி தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு தூக்கம் வரல. ஸோ அதனால் நம்ம இட்ஸ் லைக் அந்த பால்கனி சொல்லுவாங்களே மாடி, அங்கே போகலாம், அங்கே போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிற்கிறீங்க. இட்ஸ் லைக் ஜிமினும் வந்து அவரோட மாடியில் வந்து நிற்கிறார். இட்ஸ் லைக் 2 பேரும் எதில் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் ஜிமினை பார்த்த உடனே டக்குன்னு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜிமின் அங்கேருந்தே ஒயின் இரு அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறீங்க. ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினுமே ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. உங்களுக்கு புரியுது என்ன எதோ ஃபீல் பண்ணுறானா என்ன அப்படின்னு நினச்சிட்டு கம்முன்னு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமின் கார்டனுக்கு வா அப்படி சொல்லிட்டு கை காட்டுறாரு. நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் வர முடியாது, எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஆக்ஷனில். பட் ஜிமின் நீ வான்றாரு. ஸோ நீங்களும் கார்டன் போகிறீங்க. நீங்கள் போய் நிற்கும் போது ஜிமின் வந்து உங்களை பார்த்து உடனே ஹக் பண்ணுறாரு. இட்ஸ் லைக் உங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அந்த டைமில். ஹக் பண்ணி அவர் லிட்ரலி அவர் கண்ணெல்லாம் கலங்குது. உங்களுக்கு என்ன ஆச்சு தெரில. என்னடா ஆச்சு, எதுக்குடா கண்ணெல்லாம் கலங்குது? ஏன்னா பிகாஸ் இப்போது ஜிமின் அழுகிறது உங்களுக்கு ஹர்ட்டாக இருக்குது. என்ன ஆச்சு, ஏன் இப்படி திடீர்னு நீ அழுதுட்டுருக்கான் அது மாதிரி உங்களுக்கு ஹர்ட் ஆகி கேட்குறீங்க. என்னடான்னு. இல்லை என்ன உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு, சாரி, என் பேபிடால நானே ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் சொல்கிறீங்க சரி விடு, நான் அதெல்லாம் மறந்துட்டேன், விடு ஜிமின், நீ ஃப்ரீயாக விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போக தான் பார்க்குறீங்க. பட் ஜிமின் எனக்கு கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டுரு, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலாக இருக்குது. இட்ஸ் லைக் அது எப்படி சொல்லணும்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஹார்ட் ஃபீல், நீ என் கூட இறேன் அப்படின்றாரு. நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு தான் உன்னோட ஃபீலிங்ஸ், உன் கஷ்டம், உன் நஷ்டம், உன்னோட ஹாப்பி மூமெண்ட், உன் சேட் மூமெண்ட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணதா ஏரா இருக்கால, நான் எதுக்கு ஜிமின், ஏராவோட நீ எனக்கு ஸ்பெஷல் டி, ஏரா என்னோட சோல்மேட், பட் நீ என்னோட ஃப்ரெண்ட், இட்ஸ் லைக் ஆல் ஓவர் எல்லாமே நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் சொல்கிறீங்க சரி ஓகே, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, என் முன்னாடி அப்படி பண்ணது உனக்கு இப்போ ஹர்ட்டாக இருக்குது, அதை நீ பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுருக்கலாம். அப்போது உனக்கு ஏற அழுகிறத பார்த்தோன்னே கஷ்டமாக இருந்தது.
ஆனால் இப்போது வந்து நான் அழுவதை யோசிச்சு பார்த்து கஷ்டப்படுறேன். விடு, ஏதாவது ஒன்று கிடைக்கணுன்னா ஏதாவது ஒன்று லூஸ் பண்ணி தான் ஆகணும் ஜெமீன். ஸோ நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத, நீ போய் தூங்கு போ. இல்லை ஒயன், நீ தூங்கு போ ஜெமீன். அண்ட் நானும் எல்லாமே மறந்துட்டேன். இட்ஸ் லைக் நானும் உனக்கு ஃப்ரெண்டாக இருப்பேன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜெமீனுக்கு செம்ம ஹாப்பி. என்னடி சொன்னோம் அப்படியே சொல்லு. ஆமாம், நானும் எல்லாம் மறந்துட்டேன். இட்ஸ் லைக் நானும் உங்ககிட்ட அப்படிலாம் பேசிக்கக்கூடாது, நீயும் ஏறாவும் கமிட்டட் தெரிஞ்சுன்னு நான் கொஞ்சம் விலகி இருக்கலாம். நானும் கொஞ்சம் டூ மச்சாக பேசிட்டேன், சாரி ஜெமின். இல்லடி, நீ டூ மச்சாலாம் பேசலை, நீ உன்னோட ஃபீலிங்ஸ் தான் பேசினேன். இட்ஸ் லைக் நான் தான் கொஞ்சம் அது மாதிரி நடந்திருக்கக்கூடாது. பரவாயில்ல ஜெமின். அண்ட் ஏரா கிட்ட எனக்கு சாரி கேட்கறதுக்கு வர்த் இருக்கா தெரியல. பட் ஏரா கிட்ட எனக்கு பேசவே எனக்கு வர மாட்டேங்குது. பிகாஸ் நான் அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு நீ எனக்கு பதில் ஏரா கிட்ட சாரி கேட்குறியா ஜெமின்? பிகாஸ் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் நீ அவகிட்ட பேசி என்னையும் ஏராவும் சேர்த்துவே. ஒய்ய நீ என்னடி இப்படி சொல்கிற? ஆக்சுவலி ஏரா எதுவுமே நினைக்கல. இப்போ பேசினா கூட அவள் பேசுவா. இல்லை இப்போலாம் வேணாம், டிஸ்டர்ப் பண்ணாத, நாளைக்கு காலேஜில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் உங்களை ஹக் பண்ணுறாரு. இந்த ஹக் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் அது ஒரு மாதிரி ஒரு எல்லாத்தையும் சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஸ்மைல், அது மாதிரி ஸ்மைல் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ மறுநாள் காலேஜுக்கு நீங்கள் ஜெமின் கூட பைக்கில் தான் போகிறீங்க. இட்ஸ் லைக் அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஏராக்கு. நீங்களும் ஜெமினும் பைக்கில் வர்றதை பார்த்து ஏராக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஏராக்கு ரொம்ப ஹாப்பி அந்த மொமெண்ட். உங்களை வந்து ஹக் பண்ணி நானும் சாரிடி, என்கிட்டயும் நீ பழைய மாதிரி பேசுவல அப்படின்னு கேட்குறா. நீங்களும் ஷுவர் ஏரா, நான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணுன்னு ஒன்று ஹர்ட் பண்ணிட்டேன். இல்லை நான் தான் ஒன்று ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஜெமின், சரி போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, இதுக்கப்புறம் எதுவுமே எதை பற்றி பேசுதால, ஓகேவா? எல்லாம் ஆல்ரைட். என்னோடய பேபி டாலை தான் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், சாரி பேபி டால். என்னடா நீ தான் போதும் சொல்லிட்டு இப்போ நீயே ஸ்டார்ட் பண்ணுற. ஓகே அப்படி சொல்லிட்டு 3 பேருமே கிளாஸ் போகிறீங்க. இட்ஸ் லைக் கிளாஸ் போயிட்டுருக்கும் போதும் ஜெமின் வந்து ஏராவை வந்து தனியாக கூப்பிட்டு போகிறாரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எந்த இடம்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு ஸ்பாட் வச்சுருப்பாங்க, அந்த ஸ்பாட்டில் தான் போய் பேசுறது, ரொமான்ஸ் பண்ணுறது அப்படிலாம் நடக்கும். ஸோ அந்த ஸ்பாட்க்கு நீங்களும் போகிறீங்க. போயிட்டு ஜெமினும் ஏராவும் இருக்கிறத நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க. வீடியோ எடுத்து அந்த வீடியோவை காலேஜோட காமன் குரூப்பில் அப்லோட் பண்ணுறீங்க. வேறு ஐடி யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு இதோட, ஏன்னா ஏராவும் ஜெமினும் இப்படி இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக நிறைய பேர் தப்பாக பேசுவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் அதுமாதிரி அப்லோட் பண்ணுறீங்க. ஜெமின் பொறுத்தவரையும் எல்லா ஸ்டாஃப்க்குமே ரொம்ப செல்லும். பிகாஸ் அவர் வந்து ஸ்டடீஸ்லேயும் நம்பர் 1, ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்பர் 1. அண்ட் அவருக்கு மல்டி டேலண்டட், நல்லா டான்ஸ் பண்ணுவார், நல்லா நல்லா பாட்டு பாடுவார். ஸோ அதனால எல்லா ஸ்டாஃப்மே ஜெமின் மாதிரி இருக்கணும் அப்படி தான் சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் இது ஜூனியர், அந்த குரூப்பில் ஜூனியர், சீனியர், ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இது ஜெமின்க்கு ஒரு பெரிய அசிங்கமாக இருந்தாலுமே ஏராக்கு அது ரொம்ப பெரிய அவமானம். பிகாஸ் அது அவளுக்கு தான் அது தெரியும் அந்த மொமெண்ட். அவள் ரொம்ப அழுவா. இட்ஸ் லைக் நீங்களும் ஏரா கூட இருந்து சமாதானப்படுத்துவீங்க. ஜெமின் அந்த டைமில் அழுக மாட்டார். இட்ஸ் லைக் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பார். அவர் ஏராவை சமாதானப்படுத்துவார். நீங்கள் வந்து ஜெமின் வந்து சமாதானப்படுத்துறது பிடிக்காது உங்களுக்கு, ஏன்னா ஜெமின் க்ளோஸாக இருக்கார் சொல்லிட்டு. நீங்கள் ஒன்று ஏராவை தனியாக கூப்பிட்டு போய் ஹக் பண்ணி, ஒன்றும் இல்லை ஏரா, ஒன்றும் இல்லை, யாரோ ஜலஸ் ஆகிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், நான் கண்டுபிடிக்கிறேன் யாருன்னு, அவங்க யாராக இருந்தாலும் என் கையில் தப்பிக்கவே முடியாது அப்படிலாம் சொல்கிறா. அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஏரா, எனக்கு கஷ்டமாக இருக்குடி, ஜெமின் இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, என்னால் தான் அவருக்கு அசிங்கம், நான் ஃபஸ்ட்டு அவர் லவ் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்கிறா. நீங்கள் மனசுலேயே கரெக்ட், நீ பண்ணியிருக்க தான் கூடாது, என்ன பண்ண, தப்பு பண்ணிட்டே, அந்த தப்புக்கு தண்டனைலாம் அனுபவி ஏரா, நீ ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, ஆனால் எனக்கு ஒரு வழி தெரிலடி, சாரிடி, அனுபவி அப்படி சொல்லிட்டு மனசுலேயே சொல்லிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஜெமின், சரி ஏரா நீ பார்த்துப்போ, எதையும் நினச்சா திங்க் பண்ணிகிட்ருக்காத, நாளைக்கு காலேஜ் நீ கண்டிப்பாக வர அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஏரா சொல்கிறா, இல்லை ஜெமின், எனக்கு ஒரு 1 வீக் விட்டுறேன், நான் கொஞ்சம் ஃப்ரீயாக வீட்டில் இருக்கேன்.
சரிடா, டேக் கேர், ஓகேவா? இதை நினச்சி ஓவராக டூ மச் திங்க் பண்ணிக்காது. நான் தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஸோ காசிப் பேசுகிறவங்க யார் என்ன பேசினா எனக்கு என்ன, ஃப்யூச்சரில் நீ தானே எனக்கு ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு அப்படியே ஏதாவது விற்று டமால் டமால் கொத்துன மாதிரி இருக்குது. பட் அப்படியே ஸ்டில் அப்படியே கண்ட்ரோல் ஒயன் அப்படி இருக்கீங்க. ஸோ நீங்களும் ஜிமினுமே பைக்கில் ஒன்றா போய்ட்றீங்க வீட்டுக்கு போயிட்ட பிறகு ஜிமின் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிவிட்டு இட்ஸ் லைக் அவரோட ரூமுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு என்ன இவன் திடீர்னு ரூமுக்கெலாம் கூட்டிகிட்டு வரானே அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜிமின் உட்காந்து அப்போ தான் ஜிமின் உங்ககிட்ட ஃபீல் பண்ணுறாரு. காலேஜ்லலாம் அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டிக்கல, இப்போ தான் உங்ககிட்ட ஃபீல் பண்ணுறாரு. இட்ஸ் லைக் பாருடி, எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம், யார் பண்ணானே தெரியல, என்னோட ஜூனியர்ஸ்லாம் என்னை இப்படி கலாய்ப்பாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது காலேஜை ஃபேஸ் பண்ணுறதுக்கே அப்படி சொல்லிட்டு அப்படியே லிட்ரலி அவர் கண்ணில் தண்ணிலாம் வருது. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே சரியான ஷாக். ஏன்னா ஜிம்மின் உங்களை அவன் ஃபீல் பண்ணால் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. இட்ஸ் லைக் ஜிம்மின் தான் உங்களுக்கு உலகமே. உங்களுக்கு என்ன நடக்குதே போல. ஜிம்மின் ஃபீல் பண்ணணும், என்னடா இதுக்கெலாம் நீ ஃபீல் பண்ண மாட்டேன்னு நினச்சேன், காலேஜில் அவ்வளோ தைரியமாக இருந்தேன். இல்லை, காலேஜில் நானும் ஃபீல் பண்ணேன், கஷ்டப்படுவா, இன்னும் ஃபுல்லாக ப்ரோக்கன் ஆகிடுவா சொல்லி தான் நான் காலேஜில் என் ஃபீலிங்ஸ்லாம் காட்டவே இல்லை. எனக்கு யாரடி இருக்கா, என் ஹாப்பி என் சேட் எல்லாமே நான் உங்ககிட்ட தாண்டி ஷேர் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அந்த டைட்டோட ஹக்லேயே உங்களுக்கு தெரியுது அவர் எவ்வளோ பெயினாக இருக்காரு சொல்லிட்டு. உங்களுக்கு மனசே உடையுது. உங்களை நினச்சி உங்களுக்கு கேவலமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ண, உன்னோட ஜிம்மின் கஷ்டப்படுறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்கும் அழுகையாக வருது. நீங்கள் அழுவதை பார்த்து ஜிம்மின் ஒயன் பருதுப்பா, நான் கணத்தை உடச்சிட்டேன், நான் அழுவலையே, நீ அழுவாதடி, நீ எப்பவுமே ஸ்மைல் பண்ணணும், எனக்கு அது மட்டும்தான் ஆசையே, இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு அவரோட ஃபோனை எடுத்து அவரோட கேலரியெலாம் காட்டுறாரு. பாரு, என்னோடய கேலரியில் எல்லாமே ஃபோட்டோஸ் தான், உன்னோட ஸ்மைல் என்னோட ஹாப்பினஸ். ஸோ நான் எப்பயுமே உன்னோட ஃபோட்டோஸ் தான் நான் சேடாக இருக்கும் போதெல்லாம் பார்ப்பேன். எனக்கு நீ ஏஞ்சல் மாதிரி ஒயன். ஸோ நீ ஃபீல் பண்ணவே கூடாது. நான் என்ன நினச்சி நிறைய டைம் கஷ்டப்படுத்திருக்கேன், என்னையும் நான் நிறைய டைம் திட்டியிருக்கேன், அழுதுருக்கேன், பிகாஸ் நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அகெயின் நான் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாது, அண்ட் அகெயின் நான் உன்னை அழுக வைக்கக்கூடாது, நீ தாண்டி எனக்கு எல்லாமே அப்படி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு சரியான ஹர்ட். ஜிம்மினை நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம பண்ணது தப்பு அப்படியே உங்கள் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து உங்களால் இட்ஸ் லைக் அது ஜிம்மின் கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறீங்க. நம்ம வந்து ஜிம்மின் கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் இன்னொரு மைண்ட் செட் சொல்லிவிடு, இதெல்லாம் தப்பு ஒயன்னு சொல்லிவிடு அப்படி தோணுது. சொன்னால் இன்னும் நினைப்பான் ஜிம்மின் அப்படின்னு இன்னொரு மைண்ட் செட். ஸோ நீங்கள் அந்த டைமில் அதெல்லாம் யோசிக்காமல் ஜிம்மின் வந்து வருத்தப்பட்டிருக்காரே சொல்லிட்டு அவரை கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. ஜிம்மின் ரொம்ப வருத்தப்படுறாரு. பாருடி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல, நான் என்னடி ஒயன் பண்ணுறது, எனக்கு மட்டும் ஏன்டி இப்போலாம் நடக்குது, நான் ஒரு நாள் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டா 2 நாள் தொடர்ந்து அழுகுறேன், லைஃப் ஆடி இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப அழுகிறாரு. இட்ஸ் லைக் அது உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் இல்லைடா ஒன்றும் இல்லைடா நீ தூங்கு, நான் பக்கத்தில் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் உங்கள் மடியில் தூங்க வைக்கிறீங்க. ஜிம்மினை அழுதுகிட்டே உங்கள் மடியில் அப்படியே தூங்கிடுறாரு. ஸோ ஜிம்மினை நீங்கள் அப்படியே படுக்க வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போய்ட்றீங்க. உங்கள் வீட்டுக்கு போயிட்டு லிட்ரலி நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. நான் ஏன் இப்படி பண்ணேன், நான் பண்ணுறதுலாம் தப்பு, ஏன் இப்படி பண்ணுற, தப்புடி இதெல்லாம். ஸோ நீங்கள் இப்படியே புலம்பிகிட்டே கொஞ்ச நேரம் கழித்து தூக்கம் வருது சொல்லிட்டு தூங்கிடுறீங்க. மறுநாள் காலேஜ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஜிம்மின் கூட தான் போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீல், இன்றைக்கி ஏறா வரமாட்டா. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் 1 வீக் நீங்கள் ஜிம்மின் கூட செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் தாட் எல்லாமே ஜாலியாக போய்ட்டுருக்கு, எந்த சேடுமே இல்லை, ஜாலியான நீங்கள் ஜிம்மின், நடுவில் யாரும் இல்லை, அந்த தாட் தான் உங்களுக்கு. ஸோ 1 வீக் ஆஃப்டர் ஏறா வரும்போதோ இட்ஸ் லைக் உங்களுக்கு மறுபடியும் கோவம் வருது, ஏறாவை ஏதாவது பண்ணணும்னு தோணுது. ஸோ அதனால் நீங்கள் செம்ம காண்டாக இருக்கீங்க. ஏறா வந்துட்ட பிறகு ஏறா ஜிம்மினை ஹக் பண்ணுறதும், சும்மா எப்போ பார்த்தாலும் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கிறதும், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ வந்து என்னென்னா இட்ஸ் லைக் இது வந்து உங்களோட எக்ஸாம் டைம். ஸோ ஏராக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு ஏராக்கு வந்து எக்ஸாம்க்காக ஹால் டிக்கெட்ஸ், ஏன்னா ஏரா வேறு ரூம், நீங்கள் வேறு ரூம், எக்ஸாம் ஷெடியூல்ஸ் அப்போது
ஏராக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு ஏராக்கு பென்னு அதெல்லாம் தரீங்க. இட்ஸ் லைக் அதில் எல்லாத்துலேயுமே இல்லீகலாக ஏதோ இந்த பிட்டு மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க, பிட் பேப்பர் மாதிரி அது எல்லாத்துலேயும். ஸோ செக் பண்ணால் ஏரா மாட்டிப்பா. ஸோ ஏரா மாட்டுறதுக்காக தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணி ஏராவோட திங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வைப்பீங்க. ஸோ நீங்கள் போகும்போது ஆல் தி பெஸ்ட் ஏரா, நல்லா எழுதிட்டு வானா எக்ஸாம் ஓகேவா பாய் அப்படி சொல்லிட்டு அனுப்புகிறீங்க. அதேமாதிரி செக் பண்ணும்போது ஏரா மாட்டிக்கிறா. ஏரா இட்ஸ் லைக் அவள் எப்போயுமே ஏரா ஃபஸ்ட் எடுப்பா, நீங்கள் நம்பர் 2 உங்கள் கிளாஸில். ஸோ இந்த டைமில் ஏரா இது மாதிரி பண்ணிட்டனால ஒரு பெரிய அவமானம் ஏராக்கு. பிகாஸ் இத்தனை டைம் நீ இப்படி தான் பாஸ் ஆகிருக்கியா அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாஃப்ஸ். ஏராக்கு ரொம்ப எனக்கு ஏன் இப்படி நடக்குது, யார் இது மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு தான் இருக்கும். ஏராக்கானா அவங்க மேலே ஒரு சந்தேகம் வந்துடும். பிகாஸ் நீங்கள் தான் திங்ஸ்லாம் அதெல்லாம் தந்தீங்க எடுத்து, அதனால் ஏராக்கு உங்க மேலே சந்தேகம் வரும். பட் ஆனால் நீங்கள் அம்மா பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு தோணும், ஏன்னா நீங்கள் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அதனால் அப்படி இருப்பா. பட் ஜிமின் ஏராவை கம்ஃபர்ட் பண்ணுவான். ஒன்றும் இல்லடி விடு, யாருன்னு தெரியல, நம்ம 2 பேருக்கு நடுவில் வராங்க, அது மட்டும் யாருன்னு தெரிஞ்சுது அப்படின்றாரு. பட் ஏரா என்ன சொல்கிறான்னா, ஜிமின் அவன் சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியேடா, சொல்லுடி, எனக்கு ஒயன் மேலே கொஞ்சம் சந்தேகம் இருக்குடா. பிகாஸ் அவள் தான் எனக்கு இந்த திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்தா, அவள் தான் எதனா பண்ணியிருப்பாளோ அப்படின்னு ஏரா ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு ஜிமினுக்கு செம கோவம் வருது. யாரை பற்றி என்ன சொல்கிற, ஏன் ஒயன், நீ எப்படி வந்த என் லைஃப்பில்? இட்ஸ் லைக் நான் உன்னை லவ் பண்ணதுக்கு ரீசனே ஒயன் தான் தெரியுமா. நீ அவள் கூட இருக்கும் பொழுது உன்னோட ஸ்மைல், உன்னோட ஆட்டிடியூட், நீ யார்கிட்ட பேசாமல் அப்படியே பதுங்கி போகிறது, அதனால தான் எனக்கு உன்னை பிடிச்சிது. எனக்கு ஒயன் தான் ஃபஸ்ட்டு, நீயா ஒயனா கேட்டால் நான் ஒயனை தான் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் என் ஃப்ரெண்டு, நீ என்னோட சோல்மேட், அவ்வளோதான். நீ ஒயனை பற்றி இன்னொரு தடவை தப்பாக பேசின ஏரா, அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளே பிரேக்கப் ஆனால் கூட பெரிய விஷயம் இல்லை, சொல்லிட்டேன். இது மட்டும் ஒயனுக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவா தெரியுமா. எல்லாம் மறந்துட்டு இருக்காடி நம்ம கூட இந்தியாவுக்கு கிளம்பாமல். அப்படிப்பட்ட பொண்ணை நீ சந்தேகப்படுவியா? ஏரா, ஒரு லிமிட்டை நீ ரொம்ப க்ராஸ் பண்ணுற. இல்லைங்க, நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி ஏரா, என் ஒயனை பற்றி எனக்கு தெரியும். தேவையில்லாமல் எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வர வச்சு எங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்க பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், நம்மளுக்கு பிரேக்கப் ஆகிடும். இது 100% நான் ஷுவராக சொல்கிறேன். இது மட்டும் ஒயனுக்கு தெரிஞ்சுது, அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவா தெரியுமாடி. இதுவரையும் எந்த கஷ்டத்தையும் வெளியே சொல்லாமல் உள்ளே அழுதுட்டுருக்க பொண்ணுடி. உனக்கெல்லாம் அவளை பற்றி சொன்னால் புரியாது, நீ மூட்டு கிளம்பு. இல்லைங்க, நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன். ஆமாம், நீ தப்பாக தாண்டி சொன்னேன், அதனால தான் எனக்கு கோவம் வருது. இதோ பாரு ஏரா, ஃபர்ஸ்ட் டைம் உன் மேலே நான் கோவப்பட்டிருக்கேன். ரீசன் ஒயனை பற்றி என்கிட்ட தப்பாக பேசினேன், அவ்வளோதான், போ. சாரிங்க, நான் தெரியாமலாம் இல்லை ஏரா, நீ தெரிஞ்சு தான் சொல்லியிருக்க, சும்மா தெரியாமல் அந்த வார்த்தைலாம் சொல்லாத. இல்லைங்க, சாரி, ப்ளீஸ் கோவப்படாதீங்க, தப்பு தான். நான் வேணா ஒயன்கிட்ட போய் சாரி கேட்குறேன். ஏரா, ஒயன்கிட்ட போய் நீ இப்படிலாம் நினச்சின்னு சொல்லாத, அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. பிகாஸ் நீ மாட்டிக்கினன்னு என்கிட்ட சொல்லி என்கிட்ட அழுததே அவள் தான். ஸோ அவள் உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காடி. ஸோ வேண்டாம், ஒயனுக்கு நீ இப்படி சந்தேகப்படாத தெரிஞ்சால் அவள் ரொம்ப புரோக்கன் ஆகிடுவா. நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும். அண்ட் அகெயின் இப்போல்லாம் பேசாதடி, எனக்கு சாரி, நானும் உன் மேலே ரொம்ப கோவப்பட்டேன். இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் ஒயனை ஏன் அப்படி தப்பாக நினச்சேன்னு எனக்கு தெரியலை, சாரிங்க. இட்ஸ் ஓகே, விடு ஏரா. ஸோ இதெல்லாமே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இட்ஸ் லைக் இது உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங். ஜிம்மி நம்மளை எவ்வளோ நம்புறானே. ஏரா ஓகே, அவளுக்கு நம்ம மேலே லைட்டாக சந்தேகம் வருது. பட் ஜிம்மின்னு சொன்ன பிறகு ஏராவும் ஒத்துக்கிறா. இட்ஸ் லைக் அப்படி இருந்தாலுமே உங்கள் தாட் ஃபுல்லாக ஜிம்மின் நம்மளை என்ன நினைக்கிறான், நம்மளை எவ்வளோ நம்புறான், நம்ம ஜிம்மினை ஏமாத்துறோம் அப்படின்னு ஓட்டிகிட்ருக்கு. பட் ஜிம்மின் உங்களை இப்படி திரும்பும் போது நீங்கள் உடனே நடந்து வர மாதிரி வந்துடுறீங்க, நான் எதுவுமே தெரியாத மாதிரி. ஜிம்மின் பயந்துடுறாரு, எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க போலன்னு. ஒயன் எப்போ வந்தடி? இப்போ தான் வந்தேன் ஜிம்மின். என்னாச்சு ஏரா, ஓகே தானே நீ அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே ஒயன்,
ஒன்றும் இல்லை, ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. அண்டு நான் ஒரு 1 month காலேஜ் வராமல் இருக்கிறது தான் எனக்கும் நல்லது வயன். ஓகே ஓகேரா, நீ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வயன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. சரி ஏரா, பார்த்து போ, பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜெமீன் கூட நிற்கிறீங்க. இட்ஸ் லைக் நீங்கள் ஜெமீன் கிட்ட பேசுகிறீங்க. ஜெமீன், நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுண்டா, வரியா அப்படின்னு கேட்குறீங்க. ஜெமீனும் ஓகேவா அப்படி சொல்கிறாரு. நீங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்க. அண்ட் என்னென்னா, நீங்கள் ஜெமீனுக்கு வந்து பர்த்டேக்கு உங்கள் பர்த்டே அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து வச்சிங்களா, அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வரீங்க. ஜெமீனுக்கு என்ன கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. கொடுக்குறீங்க. ஜெமீன், இதை ஓப்பன் பண்ணுடா ப்ளீஸ் அப்படின்றீங்க. எதுக்குடி ஓப்பன் பண்ண சொல்கிறேன். இட்ஸ் லைக் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. அது என்னென்னா, ஒரு பாயும் ஒரு கேர்ளும் ஒரு கார்டனில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை. அந்த கேர்ள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாயோட ஹார்ட் பீட்டில் பாயோட ஹார்ட்டில் சாஞ்சிட்ருப்பாங்க. இட்ஸ் லைக் ஹார்ட் பீட்டை வந்து கேட்குற மாதிரி. அதில் ஒரு சின்ன கவிதை மாதிரி, எப்பவுமே நான் ஹார்ட் பீட்டை கேட்டே இருக்கணும், அது ஹாப்பி மூமெண்ட்லேயும் சரி சேட் மூமெண்ட்லேயும் சரி நான் உன் கூடவே இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன கவிதை, அது நீங்கள் கையால் எழுதியிருப்பீங்க, அங்கே பேஸ்ட் பண்ணி ஒட்டியிருப்பீங்க. ஸோ இதான் அந்த கிஃப்ட். இதை ஓப்பன் பண்ணி பார்த்து ஜெமின் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவங்கள பார்க்குறாரு. ஸோ நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எஸ் ஜெமின், இது உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும் போதோ இந்த கிஃப்ட் தரலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். உங்ககிட்ட அன்றைக்கி தரணும்னு நினச்சேன், பட் இப்போ ஏன் தரேன்னு எனக்கு தெரியலை. ஸோ இது வந்து ஞாபகமாக நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே ஜெமின்க்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே உங்களை பார்க்குறாரு. பிகாஸ் நீங்கள் அப்போ தான் சொல்லிட்டீங்களா, இதுமாதிரி நான் உன்னை அந்த தாட்டில் பார்க்க மாட்டேன்னு. என்ன ஆச்சு, என்ன ஏதோ ப்ராப்ளமா? இல்லைடா, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, என்னை நினச்சா இன்றைக்கி ரொம்ப அசிங்கமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போல்லாம் என்னை பார்க்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஜெமின், நான் நல்லவளே இல்லை ஜெமின், நீ என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூட நான் வர்த் இல்லை ஜெமின், சாரி ஜெமின், உன் லைஃப்பில் நான் வந்திருக்கவே கூடாது. என்னடி ஆச்சு, இப்போ எதுக்கு அழுதுட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? இல்லை ஜெமின், உன்கிட்ட எப்படி சாரி சொல்லணும்னு தெரியாது, பட் சாரி ஜெமின், ப்ளீஸ் மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி கேட்குறீங்க. ஜெமினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு தான் கேட்டுட்ருக்காரு. ஜெமின், என்னடி ஆச்சு, எதுக்கு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? ஜெமின், ப்ளீஸ் ஏராக்கும் கால் பண்ணி இங்கே வர சொல்கிறியா? என்னடி ஆச்சு, ப்ளீஸ் ஜெமின் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஓகே ஜெமின், ஓகே கால் பண்ணி ஏராவை கூப்பிட்றாங்க. ஏராவும் ஒரு 5 minutes or 10 minutesக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ 2 பேருமே இருக்காங்க. நீங்கள் அழுதுட்டு தான் இருக்கீங்க. ஏரா வந்துன்னு என்னாச்சு, ஏன் ஒயினோட ஜெமின் ஏதாவது ஒயினை திட்டினியா? இல்லடி, அவள் என்கிட்ட சாரி ப்ளீஸ் சொன்னா, அண்ட் அப்புறம் உன்னை பார்க்கணும் நீயும் இருக்கணும்னு சொன்னா, எனக்கு ஒன்றுமே புரியலடி அப்படின்னு நீங்கள் ஜெமின் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா யூ ஃபீல் கில்ட்டி, நீங்கள் என்ன வேலை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரியும். ஸோ ஜெமின்கிட்ட நீங்கள் தாங்கி இருக்கீங்க. ஜெமின்க்கு என்ன நடக்குதுன்னு புரியல. என்ன தாண்டி பிரச்சனை, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை ஜெமின், இதை சொன்னதுக்கப்புறம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியலடா, பயமாக இருக்குது, ப்ளீஸ் ஜெமின், என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கட் பண்ணிட மாட்டேன், நீ ப்ராமிஸ் பண்ணல, இப்பயும் சொல்கிறேன், நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒயன், உனக்கும் எனக்கும் எப்பயுமே பிரேக் வரவே வராது, இது ப்ராமிஸ். ஸோ எதுவாக இருந்தாலும் நீ தயங்காமல் சொல்லு என்கிட்ட. ஏரா, ஐம் ரியலி சாரி டி. என்ன ஆச்சு ஒயன், ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க நீ? இல்லை ஏரா, ஆக்சுவலி ஜெமின்
ஜிமின் அது வந்து ஜிமின் சாரிடா, நான் ஏதோ தெரியாமன்னு சொல்ல முடியாது, பட் நான் தெரிஞ்சுதான் பண்ணணும் என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் நானும் ஹியூமன் தானே, எனக்கும் கோவம், ஜல்லஸ், பொசசிவ் இதெல்லாம் காமன் தானே ஜிமின். நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் ஜிமின். அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் லைக் நீங்கள் எப்படியே சொல்லிட்டுருங்க. நான் இன்னைக்கு இந்த எபிசோடை முடிக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் நாம உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன்ல, த ரைட் நான் ஸோ இப்போ பண்ணுறேன். ஆக்சுவலி என்னடா ஒயனை நான் சைக்கோவாக காமிச்சது உங்களுக்கு கோவமா? ஒயன் வந்து சைக்கோ இல்லைடா, இட்ஸ் லைக் அது ஒரு விதமான கோவம். எப்படி நான் சொல்கிறது, இப்போ வந்து நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து நம்மளுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கோவம், ஜல்லஸ், போடாமை அதெல்லாம் வரும்ல. இட்ஸ் ஹியூமன் நேச்சரில். எனக்கு எதுவுமே வராது, நான் இன்னசென்ட்டு, எனக்கு கோவமே வராது அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. அப்போ கோவம் வரவங்களாம் சைக்கோவா? ஸோ இல்லைல்ல. ஸோ அதனால தான் மேபி இல்லைக்கா எங்களுக்கு இப்படி பண்ணுறது கூட பிடிக்கலக்கான்னு சொன்னீங்கன்னா ஓகேடா, நான் ஸ்டோரி மாற்றிடுறேன். நீங்கள் சொல்கிறது தான் இன்றைக்கி கமெண்டில் எல்லோரும் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னால் நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா இட்ஸ் ஓகே. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஏடாவை பேடாக காமிச்சு உங்களுக்கும் ஜிமினுக்கும் நான் நீங்களும் ஜிமினும் சேர்கிற மாதிரி பண்ணிடுறேன். ஒரு எபிசோட்லேயே நான் முடிச்சிருவேன். நான் ஓகேவா? நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னா ஓகே, நான் கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறேன். இல்லைக்கான்ட்டிங்கன்னா நான் ஒரு எபிசோடில் முடிச்சிடறேன். உங்களோட ஜிம்மிலும் சேர்த்து வச்சுறேன் ஷுவராக. பட் ஒரு எபிசோட் தான், ஓகேவா? நான் முடிச்சிடறேன். ஸோ கரெக்டாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் கவுண்ட் பண்ணி பார்ப்பேன் எந்த கமெண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் போடுவேன். அப்புறம் நீங்கள் அப்படியே என்கிட்ட புலம்பக்கூடாது, அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபீல் பண்ணாதீங்கடா. நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஏதோ ஃபுல் ஹார்ட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க. ரியலாக என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன்டா, ரியலாலாம் வேண்டாம்டா. எனக்கு கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ், ஓகேவா? அண்ட் ஆமி ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்திடா. அண்டு நான் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தேன். ஐம் ரியலி சாரிடா, ஓகேவா? ஆமி பாய் பாய்.